பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனத்தின் பின்னணியத்தில் இருந்து ஒரு செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். You did not choose me, but I chose you and appointed you that you should go and bear fruit, and that your fruit should remain, that whatever you ask the Father in my name, he may give you. இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து கடைசியாக தம் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக பேசின ஒரு காரியத்தின் பகுதியாக இந்த குறிப்பிட்ட வசனங்களை நாம் வாசித்து பார்க்கிறோம். அப்போ இயேசு இந்த உலகத்திலே வந்தார், 3.5 வருஷம் ஊழியர்களை நிறைவேற்றினார். தமக்கென்று சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டார். மீன் பிடிக்கிற பேதுருவை அவர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். பேதுருவின் சகோதரன் அந்திரேயாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். கபடற்ற உத்தம இஸ்ரவேலாகிய நாத்தான்வேலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஒரு வைத்தியனாக இருந்த ஒரு மார்க்குவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்படியாக ஒவ்வொருவராக சீஷர்களை கர்த்தரே தெரிந்து கொண்டு தம்மோடு கூட இருக்கும்படியாகவும் தாம் அனுப்புகிற இடத்துல சென்று தாம் சொல்லுகிற வார்த்தைகளை உபதேசிக்கும்படியாகவும் தமக்கு சீஷராக இருக்கும்படியாகவும் அவள் அப்போஸ்தலர் என்று சொல்லி ஏற்படுத்தினார். அதை குறித்து அவர் பேசும்போது சொல்லுகிற காரியம் என்ன? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து கொண்டிருந்தீர்கள். மீன் பிடிக்கிறவன் மீன் பிடிக்கிற தொழிலை செய்து கொண்டிருந்தான். வரிகளை வசூலிக்கிறவன் அந்த வரிகளை வசூலித்துக் கொண்டிருந்தான். வைத்தியம் செய்கிறவன் வைத்தியம் செய்து கொண்டிருந்தான். ஆலயத்தை தன்னுடைய ஊழியத்தை செய்கிறவன் தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான். ஆனால் அதன் மத்தியிலே நான் வந்து உங்களை எனக்கென்று நான் தெரிந்து கொண்டேன். நான் உங்களை எனக்கென்று தெரிந்து கொண்டு உங்களை நான் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஏற்படுத்தினேன். உங்களை குறித்து எனக்கு ஒரு விசேஷித்த நோக்கம் உண்டு என்பதாக இயேசு பேசுகிறார். நம்முடைய ஊழியத்தின் நிறைவு வரும் பொழுது அந்த 3.5 வருஷம் முடிகிற சமயத்திலே அவர் முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து அவர் பேசி அவர் வெளிப்படுத்துகிறார். எதற்காக ஏற்படுத்தினாராம்? அவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். That was my purpose for you. நான் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டேன்? நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், உங்களுடைய கனி நிலைத்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் தெரிந்து கொண்டேன், அதற்காகவே உங்களை ஏற்படுத்தினேன் என்பதாக இயேசு சொல்லுகிறார். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அதே வார்த்தை தான். நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் நீதி உள்ளவர்களாக இருந்து என்னை தெரிந்து கொண்டு வரவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன். உங்களுடைய வாழ்க்கையின் பல சூழ்நிலைகள் இருக்கிற உங்களை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன். எதற்காக தெரிந்து கொண்டேன்? நீங்கள் கனி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும், அந்த கனி நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்பதாக இயேசு சொல்லுகிறார். இந்த காலையிலே ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை, ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கனி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறபடியினாலே கர்த்தாவே நான் கனி தருகிற வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதாகத்தான் தம்முடைய சித்தத்தை அவர் வைத்திருந்தாராம். ஆதியாகமம் 1 அதிகாரத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் முதலாவதாக மனிதனை உருவாக்கினார், ஆதாமை உருவாக்கினார், ஏவாளை உருவாக்கினார். முதலாவதாக மனு குலத்திற்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்தார். அவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? நீங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்புங்கள், கனி உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்கள் மூலமாக வம்சங்கள் தோன்றின, ஜாதிகள் தோன்றின, பல தலைமுறைகள் உருவாகின. இன்றைக்கு உலகம் முழுமையாக மனுக்குலம் பெருகும்படியாக அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக அவர்கள் கனி தருகிறவர்களாக கர்த்தர் அவர்களை வைத்தபடினாலே அந்த ஆசீர்வாதம் உண்டாயிற்று. கர்த்தர் ஆபிரகாமை தனக்கென்று தெரிந்து கொண்டார். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2-3 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமுக்கு ஒரு 7 விதமான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அவர் கொடுக்கிற முதலாவது வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி என்று அவர் சொல்லுகிறார். உன்னை நான் கனி உள்ளவனாக மாற்றுகிறேன். I am blessing you to be fruitful in your womb என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாமே, நீ பெரிய ஜாதியாக போகிறாய். நீ ஏதோ ஒரு சாதாரண சிறிய குடும்பமாக இருந்து முடிவடைய போகிறது இல்லை, நீ ஒரு ஜாதியாக ஒரு ஜனமாக மாறப்போகிறாய் என்று சொன்னபடியினாலே இன்றைக்கு இஸ்ரவேல் என்கிற ஒரு பெரிய ஒரு தேசம் அவர்கள் மூலமாக உருவாகி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இஸ்மவேல் தேசம், பாலஸ்தீனிய தேசம் அவர்கள் மூலமாகத்தான் உருவாகி இருக்கிறது. இந்த ஆபிரகாமின் மூலமாக வம்சங்கள் தோன்றி உலகம் முழுமையாக என்று பரம்பி இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஒரு கனி நிறைந்த ஒரு ஆசீர்வாதம். இதை குறித்து சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நமக்கு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா.
அப்ப பார்த்தா தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் என்ன? நீ கனி தருகிறவனாய் இருப்பாய், நீ கனி உள்ளவளாய் இருப்பாய் என்கிற ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் நமக்கு என்று தருகிறார். அதைத்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார். அதுதான் கர்த்தர் கனி கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த காலை வேளையிலே அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். கர்த்தாவே எனக்கு அந்த கனி உள்ள ஒரு வாழ்க்கையை தாரும் என்று சொல்லி நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறோம். சரி, இந்த பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது ஒரு சரீர பிரகாரமான கனிகளை கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். பெரிய ஆசீர்வாதங்கள். சாலமோன் ஆசீர்வாதமாக இருந்தார், யோசபாத் ராஜா ஆசீர்வாதமாக இருந்தார், ஆபிரகாம் செல்வ சீமானாக இருந்தார், யோபுவுக்கு பல பிள்ளைகள் இருந்தார்கள். எல்லாரும் ஆசீர்வாதமாக கனி உள்ளவர்களாக இருந்தார்கள். அதை மாத்திரம்தான் இயேசு விரும்புகிறாரா? அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரா என்று நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும் பொழுது ஒரு காரியத்தை அவர் சொன்னார். அவர் சொன்ன காரியம் என்ன? நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளாக வந்திருக்கிறதே என்று அவர் சொன்னார். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அவர் சொன்னார். இந்த ராஜ்யம் என்பது கர்த்தருடைய ராஜ்யம், இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம். அவர் சொன்ன காரியம் என்ன? நான் ராஜா தான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன், ஆனால் என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல என்று கர்த்தர் சொன்னார். அப்படி சொல்லி அந்த ராஜ்யத்திலே, இயேசு கிறிஸ்து உருவாக்குகிற ராஜ்யத்திலே இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கனி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை, கற்பனையை, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் முன் வைக்கிறார். அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். அதை குறித்து தான் இயேசு பேசுகிறார். அதை குறித்து தான் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்பதாக கர்த்தர் சீஷர்களை பார்த்து சொல்ல காரணம் என்ன? நீங்கள் பல பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது அல்ல. அதை கர்த்தர் தருகிறார். அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். ஆனால் கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்திலே கனி கொடுக்கிறவர்களாக இருக்கும்படியாகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே தேவனுடைய ராஜ்யத்திலே எப்படி கனி கொடுப்பது என்பதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தில் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலே நிலைத்திருந்தால் அவன் கனிகளை கொடுப்பானா. இப்போ ராஜ்யத்தில் கனி கொடுக்கல் இருக்கணும்னா நம்ம கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும், அவரோடு கூட எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும். ஒரு கொடியானது செடியிலே நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாது என்று தான் இயேசு கற்றுத் தருகிறார். அப்போ திராட்சை செடியை பார்த்தீங்கன்னா ஒரு செடி இருக்கும், ஒரே ஒரு அடிமரத்தில் இருக்கிற போல ஒரு செடி வளர்ந்திருக்கும், அதிலிருந்து பல கொடிகள், ஒவ்வொரு விதத்திலும் கொடிகள் பறந்து வந்து கொண்டிருக்கும். இப்படிதான் சில செயற்கை முறையிலே அவர்கள் தயாரிக்கிறாங்க. ஒரு மரத்தை பார்த்தீங்கன்னா ஒரே மரத்தில் 4 விதமான பழம் பழுத்திருக்கும் பார்த்துருக்கீங்கன்னா, ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளம்ஸ் இருக்கும், மற்ற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சப்போட்டா இருக்கும். அப்படி 4 விதமான பழங்களை சேர்த்து ஒட்டு வைத்து பதிக்க வைத்து பண்ணுறாங்க. அப்போ ஒவ்வொரு கிளையிலும் தனியாக கனிகள் வரும். அந்த ஒவ்வொரு கிளைகளும் தனியாக பராமரிக்கிறார்கள், சரியான விதங்களை அவர் செய்கிறார்கள். இயேசு சொல்லுகிறது என்ன? நானே திராட்சை செடி, நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் தான் என் கனி தருவீங்க. நான் அடிமரமாகிய திராட்சை செடி நான் தான். நீங்கள் இந்த அடிமரமாகிய சாருக்கும் வேருக்கும் பங்காயிருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள். அதுதான் இயேசு சொல்லுகிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எனக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் நிற்கிற நாம கர்த்தருக்குள்ளாக இருக்கிறோமா, அவர்களே நிலைத்திருக்கிறோமா என்று சொல்லி நம்ம கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இது சங்கீதம் 1 வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாகியவான். அவன் எப்படி இருப்பானா? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். வார்த்தையாகி அவருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய வேரெல்லாம் அந்த வேருக்குள்ளாக அந்த வேருக்கும் சாருக்கும் அந்த தண்ணீருக்கும் பங்காக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். லண்டன் மாநகரத்தில் பக்கிங்ஹாம் பேலஸில் திடீர்னு பார்த்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு செடி முளைத்து வந்ததாம். அது மாத்திரம் செழிப்பாக இருக்கிறது, மற்ற செடியெல்லாம் செழிப்பாக இல்லை, அதன் பக்கத்தில் இருக்கிற மற்ற செடிகள். ஆனால் இந்த ஒரு செடி மட்டும் அதிகமாக செழிப்பாக இருக்கிறது. அது ஏன் என்று சொல்லி அதை ஆராய்ந்து பார்த்தார்களாம். ஏன் இது மட்டும் நன்றாக செழிப்பாக இருக்கிறது, கனி தருகிறது, அது வாடி போகவே இல்லை என்று பார்த்த பொழுது அவங்க ஒன்று கண்டுபிடித்தார்கள். அந்த செடியிலே ஒரே ஒரு வேர் மாத்திரம் பல நீண்ட தூரத்துக்கு பயணம் செய்து அடியிலே சென்று கொண்டே இருந்ததாம். அது எங்கே வரைய போயிருக்கிறது பார்த்தா அந்த நகரில் காணப்படுகிற தேம்ஸ் நதி வரைக்கும் அந்த வேர் சென்றிருந்ததாம். அப்போ அந்த ஆற்றின் அருகாக இருக்கிற அந்த தண்ணீருக்கு பங்கா இருக்கும்படி அந்த வேர் அது வரைக்கும் சென்றபடினாலே அது எப்பொழுதுமே செழிப்பாக இருந்தது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்லுகிற ஆசீர்வாதம் என்ன? ஒருவன் அப்படி நிலைத்திருந்தால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் கர்த்தருக்கு கனி கொடுக்கலாம் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். நீங்கள் எந்த துன்பத்தை கண்டாலும் நீங்கள் மனம் அடிவடைந்து போகாதபடியாக உங்களை கனி தருகிற வாழ்க்கைக்கு வைத்திருப்பார். அதுதான் அவர் செய்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். எரேமியா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எரேமியா 17:8 அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும்
கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாட்சியான காலத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பானா? யார்? கர்த்தரை நம்புகிறவன். எரேமியா 17:8 அப்படி சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிறவன் அப்படித்தான் இருப்பான். கர்த்தரை நம்பி இருக்கிறவன், அவர் மேலே தன்னுடைய வேர்களை வைத்திருக்கிறவன் என்ன இருப்பானா? அவன் கால்வாய் ஓரமாய் நடப்பட்ட ஒரு நல்ல ஒரு மரத்தை போல இருப்பானா. இந்த மரத்தை அவர் என்ன செய்கிறார்? கர்த்தர் பார்த்து இந்த செடியை, அதன் கிளைகளை எல்லாம் பிதாவாகிய தேவனே அதை பராமரிக்கிறார். பிதாவாகிய தேவனே அதை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். He is the vine dresser, he is the gardener, he is the one who tends to the plant that it may yield much fruit. அதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செய்து ஒவ்வொரு நாளும் நடத்தி தருகிறார். நான் திருவண்ணாக இருந்தபோது அப்போல்லாம் நேரம் இருக்கும் அதிகமாக. செடி வைத்து வளர்க்க ரொம்ப ஆசை எனக்கு. வீட்டில் பின்னால் ஒரு செடியை வச்சு அதை எப்படி செடி வளர்றதுன்னு பார்த்து தண்ணி ஊற்றி தினமும் காலையில் போய் பார்த்துருவேன். அந்த செடியை பார்த்து இலை வந்திருக்குதா வரலையா எவ்வளோ வளர்ந்துருக்குலாம் பார்த்து வருவேன். அப்புறம் நம்ம ஊரில் அது பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப வேகமாக வளரும். அது சிவப்பு கலர் தண்டுகள் இருக்கும், நல்ல அருமையான இலைகள் இருக்கும். நல்ல கீரை ரொம்ப எனக்கு பிடிக்கும். அந்த கீரையை சாப்பிட்டதே பிடிக்கும். அதுக்காக செடியை வைத்து வளர்ப்பேன். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமே படணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போது நல்ல நீளம் வளர்ந்து போயிட்டே இருக்கும். அதனால் வளர்த்து கொண்டு இருப்பேன். ஆனால் போய் பார்க்கும்போது தினமும் காலையில் போய் வளர்ந்துருக்குதா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்த்து அது ஒரு குச்சி நட்டு வச்சு அதில் ஒரு கயிறை கட்டி வச்சு அதை மேலே வரைக்கும் ஸ்டேபிள் பண்ணி அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்புறம் ஒன்று செய்து எனக்கு ஞாபகம் உண்டு, எல்லாம் சொல்லி கொடுத்து தான் செய்வேன். என்னென்னா அதில் நுனி கிளையை மட்டும் அதை பிச்சு விட்டுறணும். அது நல்லா தொழில் வரும்போது அதை கட் பண்ணி விட்டாச்சுன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இருந்து 3 புதிய கிளைகள் வரும். அது ஒரே கிளையாக மாத்திரம் வளர்ந்து 3 கிளையாக வளர்ந்து அதிகமாக அது கனி கொடுக்குற ஒரு செடியாக மாறிவிடும். அப்புறம் பார்த்துட்டு இப்போ ஒவ்வொரு கிளையிலையும் அது 1 அடி வளர்ந்துச்சா 2 அடி வளர்ந்துச்சா அதை கட் பண்ணி விடலாம். அப்படி தான் போயிட்டு இருப்பேன். அதுதான் கர்த்தர் நமக்கு செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் அவர் சுத்தம் பண்ணுகிறார். He prunes our lives so that we can walk in his ways, so that we can bear much fruit. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கத்த சில நாட்களில் சில மாற்றங்களை கொண்டு வரலாம், திருத்தங்களை கத்த கொண்டு வரலாம். He may chastise you. He may come upon your life and send a punishment upon your life so that you can be disciplined and to walk in a way that remains upon him. அப்படி செய்யும்போது தான் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கலாம் மாறுவீர்கள். அதுதான் கர்த்தர் செய்கிறார். அது வேதம் என்ன சொல்லுகிறது? கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார். அப்படிப்பட்ட வேலை சுட்டெடுத்து அது நெருப்பிலை போடுகிறார்கள். ஆனால் கனி கொடுக்கிற எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படியாக அது சுத்தம் பண்ணுகிறாராம். அதுதான் அவர் கொடுக்கிற தேவன். அவர் செய்கிறது என்னவா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது he is glorified by one thing. He is glorified by the amount of fruit that we have in our life. பாருங்கள், ஒரு தோட்டக்காரனை பார்த்தீங்கன்னா அவன் வச்சுருக்கிற மரத்தில் நிறைய கனி வந்துன்னா பெரிய பெருமை என் தோட்டக்காரனுக்கு. அதை பார்த்து ஐயோ நான் வச்ச செடி பாரு போன வருஷம் இப்படி இருந்தது, இப்போ பார்த்தா இவ்வளவு பழம் கொடுத்துக்கு சொல்லி சந்தோஷப்படுவான் இல்லவா? அதே சந்தோஷம்தான் கர்த்தருக்கு இருக்கிறதா. வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8வது வசனத்திலே, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராக இருப்பீர்கள். அதுதான் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தாவே, நீர் நான் கனி கொடுக்குற வாழ்க்கை வாழ விரும்புகிறீர், நான் அப்படி வாழ நானும் விரும்புகிறேன், எனக்கு அந்த கிருபையை தாரும், அந்த ஆசீர்வாதத்தை தாரும். நான் கனி கொடுக்கிறவனாக இருக்கணும், கனி கொடுக்கிறவளாக இருக்கணும் என்கிற ஜபத்தோடு கூட நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆனால் எப்படிப்பட்ட கனிகளை கொடுப்பது? ஒவ்வொரு மரத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரம் வித்தியாசமான மரமாக இருக்கிறது, வித்தியாசமான பழங்களை கொடுக்கிறது. எல்லா பழங்களையும் கர்த்தர் விரும்புவாரா என்று பார்த்தால் அப்படி அல்ல. கர்த்தர் விரும்புகிற காரியம் என்னன்னா அவர் விரும்புகிற கனிகளை நம்ம கொடுக்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 43 முதல் 45 வசனத்திலே இயேசு ஒரு காரியத்தை கற்றுத்தருகிறார். அவர் சொல்லுகிற காரியம் என்ன? நல்ல மரமானது கெட்ட கனி தரமாட்டாது, கெட்ட மரமானது நல்ல கனி தரமாட்டாது. ஆகையால் நீங்கள் அவர்களின் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அப்போ தேவன் வரும்போது நம்ம பார்த்தா நல்ல கனிகளை அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும், நமக்கு பிடித்த கனிகளாக நம்ம இருக்கணும். அப்படிப்பட்ட கனிகளை தான் நாம விரும்புகிறோம் ஒரு தோட்டக்காரர்களாக. அப்படிதான் கர்த்தர் விரும்புகிறது. அவர் விரும்புகிற நல்ல கனிகளை தருகிற விருட்சமாக நம்ம மாறணுமா? ஒரு வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது எலிசாவின் காலத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை குறித்து வேதம் கற்றுத்தருகிறது. அதை படித்தால் மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாள் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எல்லாம் கூடி வந்தாங்க எலிசாவின் பக்கத்தில். சாப்பாடு பண்ணலாம், சமையல் பண்ணலான்னு சொல்லி அங்கே சமையல் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தா அங்கே உள்ள ஒரு சமையல் பண்ணி கொண்டு இருந்தவர்களை ஒரு மனிதன் வெளியில் சென்று பார்க்கலாம், எங்கேயாவது ஒரு காய் கிடைக்குமா பார்க்கலாம், இந்த கூழ் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு காய் போடலாம் அப்படின்னு போய் பார்த்தா அங்கேயோ ஒரு நல்ல ஒரு செடி இருக்கிறது, ஏதோ கனிகள் இருக்கிறது, காய்கள். அது என்ன என்று தெரியாமலே அதை பறித்து கொண்டு வந்து அதெல்லாம் போட்டான். அதுனா விஷம் நிறைந்த பேய் கொம்மட்டி காய்கள் என்பதாக விதம் கற்றுத்தருகிறது. அப்போ பார்த்தா விஷம் நிறைந்த கனிகளை கொடுக்கிற செடிகளும் உண்டு,
அப்போ தேவன் அதை விரும்புகிறது இல்லை. அவர் சாபமான பழங்களை அவர் விரும்புகிறது இல்லை. அவர் விரும்புகிறது என கத்த விரும்புகிற ஒரு கனியை நம்ம தர வேண்டும். அப்படிப்பட்ட கனிகளை தருவதற்காகத்தான் கத்த நம்ம எதிர்பார்த்து நம்மளை காத்து கொண்டிருக்கிறார். அந்த கனி தருகிற மரமாக இருப்போமா என்பதுதான் அவருடைய இருதயத்தின் ஏக்கமாக இருக்கிறது. வேதம் கற்றுத்தருகிறது. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 5வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய தோட்டத்தை குறித்து அவருக்கு ஒரு சங்கீதமாக ஒரு பாடலை எழுதி வைக்கிறார். அவர் சொன்ன காரியம் என்ன? இதோ என் நேசரத்திலே அவருடைய திராட்சை தோட்டத்துக்கு ஏற்ற ஒரு பாடலை நான் பாட்டை பாடுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. மேடெலாம் எப்போவுமே திராட்சை செடி வைப்பாங்க. அது மேடுகளிலே மலைகள் இருந்தால் அதிகமாக தண்ணீர் தங்காமல் வடிந்து போய்விடுவதற்கு வசதியாக இருக்கும் என்பதற்காக அப்படி வைப்பார்கள். அப்போ மகா செழிப்பான மேட்டிலே என் நேசருக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அவர்களை கற்களை பொறுக்கி அதை நிலத்தை பண்படுத்தி அதில் வேலிகளை உண்டாக்கி அதில் நல்ல திராட்சை செடிகளை நாட்டு நல்ல கனிகளை தரும் என்று காத்திருந்தால் அது நடுவிலே ஒரு ஆலையையும் உண்டு பண்ணி இருந்தார். ஆனால் இப்பொழுது பார்த்தால் அவைகளோ கசப்பான பழங்களை தந்தது என்பதாக தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிறது நாம் நல்ல பழங்களை தருவோம், நல்ல கனிகளை தருவோம் என்று சொல்லி. ஆனால் கசப்பான பழங்களை தருகிறவர்களாக நாம் மாறிவிடக்கூடாது. அப்போ நம்ம எப்படிப்பட்ட கனிகளை தர வேண்டும் என்பதை குறித்து ஒரு 4 காரியங்களை வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம தியானித்து அதன் பின்பு கர்த்தாவே அந்த 4 விதமான கனிகளை கொடுக்கிறவளாக என்னை மாற்றும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும், நான் கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கணும், நீர் விரும்புகிற கனியை கொடுக்கணும், நான் மிகுந்த கனிகளை கொடுக்கணும், தப்பாமல் கனி கொடுக்கணும். அதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தரப்போகிறார். முதலாவதாக வேதம் கற்றுத்தருகிற காரியம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்க வேண்டுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்பதாக வேதம் கற்றுத்தருகிறது. இது சொன்னவர் யார்? யோவான் ஸ்நானகன் என்று நாம் அறிந்திருக்கிற அந்த பரிசுத்த யோவான் என்பவர் சொன்ன வசனத்தை குறித்து வேதம் இப்படியாக கற்றுத்தருகிறது. நீங்கள் மனம் திரும்புகிறதுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி. இந்த யோவான் எப்படிப்பட்டவராக இருந்தாராம்? அவர் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தமாக இருந்தாராம். வருகிற மேசியாவை குறித்து அறிவிக்கிறவராக, அவருக்கு வழிகளை செவ்வைப்படுத்துகிறவராக, மேசியாவை குறித்து பேசுகிற ஒரு நல்ல ஒரு வனாந்தரத்தில் கர்த்தருடைய சத்தமாகத்தான் அவர் வந்தாராம். அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுமையாக வனாந்தரத்தில் இருந்தார். வெட்டுக்கிளிகளையும் காட்டுத்தேனையும் புசித்து கொண்டு இருந்தார். அவர் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு தீர்க்கதரிசன வசனமாகத்தான் அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்ன காரியம் என்ன? தன்னிடத்தில் அநேக பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் வருகிறதை பார்த்து அவளை பார்த்து அவர் சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே என்றுதான் அவளை பார்த்து அழைக்கிறார். விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். உங்கள் பாரம்பரியத்திற்கு ஏற்ற கனிகள் தேவையில்லை. ஆபிரகாமை எங்களுடைய தகப்பன் என்று சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள் என்பதாக சொல்லுகிறார். அங்கே பாரம்பரியெல்லாம் எப்படி இருந்தது? அவங்க சொன்னது உண்டு, நாங்கள்லாம் ஆபிரகாமுடைய சந்ததியார், ஆகினால எங்களுக்கு தான் எல்லாம் கொடுக்கப்படுதுன்னு சொல்லிக் கொள்ளுவார்கள். ஆனால் அவளை பார்த்து சொல்றாரு, அப்படி இல்லை, உங்கள் பாரம்பரியம் தேவையற்றது, உங்களுடைய பாரம்பரியத்தின்படி அல்ல. ஆபிரகாமுக்கு கர்த்தர் தன்னுடைய இந்த கல்லுகளினாலே அவர் பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் கடினமான ஒரு உபதேசத்தை தான் அவர் கொடுத்தார். அப்போ கொடுக்கும்போது சொல்லுகிற காரியம் என்ன? நீங்கள் மனம் திரும்புவதற்கேற்ற கனிகளை கொடுக்கணும், அப்போதான் நீங்கள் ராஜ்யத்துக்கு உரியவர்களாக மாற முடியும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். பட் we have to bear similar fruits of repentance, worthy of repentance. அப்ப மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகள்னா என்ன? வேதம் சொல்லுகிறது, அவர் சொன்ன காரியம், நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புகிற ஒரு அனுபவம் வந்து கர்த்தர் சொல்லுகிறது, கர்த்தாவே நான் பாவம் செய்தது உண்மைதான், நான் இப்பொழுது அந்த பாவத்தை நான் வெறுக்கிறேன், நான் பாவத்தை விட்டு வெளியே வருகிறேன், எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பாக நடப்பதற்காக சொல்லுகிறது தான் மனம் திரும்புதலின் ஒரு அனுபவம். ஏதோ மனதுக்குள்ளாக சொல்லிக் கொள்ளுகிறது அல்ல, வெளிப்படையாக சொல்லுவது. ஏன் வெளிப்படையாக சொல்லணும்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் நான் சிகரெட் குடிக்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டேங்க என்கிட்ட. நான் நாளைக்கு பார்க்குறது நீங்கள் குடிச்சிட்டு இருக்கீங்க சிகரெட்டை, என்ன பண்ணுவீங்க? பயப்படுவீங்கல்ல? அது மனசுக்குள்ளே நமக்கே ஒரு தோணும்ல. அதுக்காக தான் சொல்கிறது. கர்த்தருக்கு முன்பாக சொல்லு, கர்த்தாவே நான் இப்பொழுது என்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டு மாறி நான் கர்த்தருக்குள்ள வந்துருக்கேன்னு சொல்லி தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டு அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணி கர்த்தரை ஏற்றுக்கொள்வது, மனஸ்தாபத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் வருவது. எப்பொழுது பாவத்தை அறிந்து மனம் திரும்பி நம்ம அறிக்கை செய்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் யோவான் செய்து கொண்டிருந்தார். யோவான் என்கிற இடத்துல ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்தார். எல்லாரும் அழைத்து சொல்லுகிறார், மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க என்று அவர் சொல்லுகிறார். அவெல்லாம் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வரி வாங்குறீங்களா? உங்களுக்கு சொல்லப்பட்டதை தவிர அதிகமான வரி வாங்காதிருங்கள், அப்படிப்பட்ட தீர்மானத்தை செய்து கூட நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ இந்த வரி வாங்குறதுன்னு சொல்லியிருப்பான். நான் அப்படி பண்ணேன்னா நாளைக்கு மக்கள்கிட்ட யாரும் காசு கேட்க முடியாதுன்னு நினச்சிருப்பான். ஆனாலும் அவன் தண்ணிக்குள்ளே போய் வந்திருப்பான்.
அந்த ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வந்திருப்பான், எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஓ, இந்த வரி வாங்குற நல்ல நல்ல ஆளாக மாறிட்டான், இனிமேல் எக்ஸ்ட்ரா வரி கேட்க மாட்டான் என்று நினைத்திருப்பார்கள். அப்படியாக எல்லாரும் பார்க்கும்படியாக தேவனுக்கு முன்பாக தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து யோதா நதியிலே ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்பதாக விதம் கற்றுத்தருகிறது. எல்லாரும் பாவத்தை விட மனம் திரும்பினார்கள், எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்தார்கள், அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது. அப்போ இயேசு வருகிறார். இயேசு வந்து சொல்லுகிறார், எனக்கு ஞானஸ்நானம் கொடு என்று சொல்லுகிறார். யோவான் அவரை பார்த்து, நீ தான் மேசியாவாயிற்றே, நீ உலகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக நீர்தானே வந்திருக்கிறீர், நீ ஏன் இந்த பாவத்தை அறிக்கையிட்டு நீ ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பதாக அவர் சொல்லுகிறான். அதற்கு இயேசு சொன்ன காரியம் என்ன? இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. மத்தேயு 3வது அதிகாரம் 14-15 இயேசு அப்படி சொல்லுகிறார். இப்பொழுது இடம் கொடு, எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அப்போ இயேசு என்கிற தேவகுமாரன் மேசியாவே அவரே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஞானஸ்நானம் பெறுவது எவ்வளவு அவசியம். தேவனுடைய சூழல் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் பாவங்களை அறிக்கை செய்து முழுக்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் குழம்பி இருக்கிறோம். நான் வளர்ந்த ஒரு சபை, எங்கள் அதிகமாக கற்றுக்கொள்ள வளர்த்த ஒரு சபை தான். ஆனால் அவள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு போதித்து தரவில்லை. நாங்களாம் ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கிறதை ஞானஸ்நானம் என்று சொல்லிக் கொள்வோம், ஒரு குழந்தை பிரதிஷ்டை பண்ணுகிறதை ஞானஸ்நானம் என்று சொல்லிக் கொள்வோம். அந்த பிள்ளைக்கு மனம் திரும்ப தெரியாதே என்பதை குறித்து யோசிக்காதபடி அதை ஞானஸ்நானம் என்று அழைக்கிறது தான் இன்றைக்கு அநேகர் நம்ம அப்படிதான் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். நான் குழந்தையாக இருந்தவளுக்கு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன், எனக்கு போதும் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்கிறோம். அப்படி அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த கனிகளை கொடுக்க வேண்டும். நான் கத்தரை ஏற்றுக்கொண்ட பின்பு கத்தரை என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். 16-17 வயதில் இப்போ கத்தரோடு கூட பேசினார், நீ ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. இப்போ இயேசுவை பெற்றுக்கொண்டார் என்கிறது தான் எனக்கு ஒரு சவாலாக இருந்தது. அதற்காக நான் அர்ப்பணித்துக் கொண்டு என்னை கீழ்ப்படிந்து அர்ப்பணித்தேன். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். வருகிற அடுத்த மாதம் அல்லது ஜூன் மாதத்திலே அதற்காக ஒரு நாள் ஒழுங்கு செய்யப்படும். சபையிலே யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ எல்லாருக்கும் ஞானஸ்நானம் தரப்படும். ஆகவே அதற்காக நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும், ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே எனக்கு அந்த கிருபை தாரும், அந்த மனம் கேட்ட ஞானஸ்நானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லணும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இதுதான் யோவான் சொல்லிட்டு போயிட்டாரு, இயேசு என்ன சொன்னார் என்று நீங்கள் கேட்டு பார்க்கலாம். இயேசு என்ன சொல்லுகிறார்? இயேசு தன்னுடைய ஊழியத்தை முடித்து நிறைவேற்றி பரலோகத்துக்கு போகும் பொழுது சீஷர்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்லுகிறார், நீங்கள் சென்று உலகம் முழுவதும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி என்ன செய்யணுமா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து என்று தான் கற்றுக் கொடுக்கிறார். சொல்லுகிற காரியம் என்ன? ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். மனம் திரும்புகிறார்களா அவர்கள்? இங்கே செய்கிற ஊழியத்தின் பலன் என்ன? மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிற மக்கள் உண்டா? அதை செய்யுங்கள் என்று சொல்லி கர்த்தர் அவர்கள் கற்றுக் கொடுத்தார். ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் பெந்தெக்கோஸ்தே நாள் வந்தது, ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட்டார். அப்போ இயேசு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் அல்லவா. அப்போ ஆவியானவர் வந்துட்டா இனிமேல் ஞானஸ்நானம் தேவையில்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? அந்த 3000 பேரும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். அதற்கு அடுத்த வாரத்தில் அவர் பிரசங்கம் செய்கிறார், 5000 பேர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். ஞானஸ்நானம் பெற்று சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அதுதான் தேவன் கொடுக்கிற நியாயம், அதான் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட அதை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தியோப்பியா தேசத்தின் மந்திரியாகிய கந்தாகே என்பவர்களுக்கு மந்திரியாக இருந்தவன் அவன் ரதத்தில் போய் வந்து கொண்டிருக்கிறான். அவனோடு கூட வந்து பேசுகிற பிலிப்பு வந்து வசனத்தை சத்தியத்தை போதிக்கிறான். அப்போ கேட்கிற முதல் காரியம் என்ன? இதோ இங்கே தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெற தடை என்ன என்று தான் அவர் கேட்கிறார். கேட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். அதைத்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறது. ஒரு சிறைச்சாலைக்காரன் இருந்தான், இரவிலே பவுலை சீலாவின் தொழு மரத்தில் மாட்டி வைத்திருந்தான். திடீரென்று பாடுகிறார்கள், கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். எல்லா சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து விட்டது. மனிதன் பயந்து நடுங்குகிறான். வந்து கேட்கிறான் பவுலை பார்த்து, என்ன செய்ய வேண்டும் ஆண்டவமாரே? ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சொன்ன காரியம் என்ன? நீ மனம் திரும்பு, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள். வேதம் சொல்லுகிறது, அவனும் அவனுடைய குடும்பம் என்ன பண்ணாங்களாம்? அடுத்த நாள் இல்லை, அன்றைக்கு இரவே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்களாம். அல்லேலூயா! அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். இன்றைக்கு அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார், அவர் எதிர்பார்க்கிறார். இந்த வாழ்க்கையிலே அப்படி வரும் பொழுது தான் ஒரு முக்கியமான ஒரு படிக்கட்டுக்குள்ளாக நம்ம வருகிறோம். நம்ம வாழ்க்கையிலே பாவம் இல்லாமல் தேவனுக்காக வாழ்கிற கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்து நீதியிலே அவரோடு கூட எழுப்பப்பட்டவர்கள், கிறிஸ்துவ நீதியை தரித்துக் கொள்ளுகிறவர்கள், கிறிஸ்துவ நீதியினாலே நடந்து கொள்ளுகளாக மாறுகிறோம். கர்த்தர் இந்த கிருபையை நம்ம எல்லாருக்கும் தருவாராக, கர்த்தர் உதவி செய்வாராக. வேதத்தை பார்க்கும் பொழுது இந்த மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்தவர்கள் சிலர் உண்டு. தாவீதை பார்க்கும்போது அவர் பாவம் செய்தது உண்மைதான், ஆனால் நாத்தான் வந்து அவரை பார்த்து பேசுகிறார். ஒரு ஊரில் 2 மனிதர்கள் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வர்யவான், ஒருவன் ஏழை. இந்த ஐஸ்வர்யவானுக்கு எவ்வளவோ ஆடுகள் இருந்தது, மந்தைகள் இருந்தது. அந்த தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ஐஸ்வர்யவானுக்கு பயணத்தை வழிபோக்கர்கள் வந்தபோது
அவளுக்கு முன்பாக வைப்பதற்கு தன்னுடைய ஆடுகளிலே ஒன்றை அவன் பிடித்து அவளுக்கு உணவு பரிமாற மனதில்லாதவனாக அந்த ஏழை மனிதனுடைய ஒரு ஆட்டுக்குட்டியை அவன் எடுத்து அவன் கொலை செய்தான் என்பதாக சொல்லுகிறான். கேட்டவுடனே தாவீதுக்கு பற்றி எறிகிறவர் சொல்லுகிறார், அப்படி செய்தவன் மரணத்துக்கு பாத்திரம் என்று சொல்லுகிறான். சொன்ன உடனே நான் சொன்ன காரியம் என்ன? நீ ஏன் இந்த மனுஷன், நீ ஏன் இந்த மனுஷன்? நம்ம சொல்லலாம் எப்போதும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம், எப்பொழுதும் கதை பேசுவது நமக்கு நன்றாக தெரியும். அவங்க தான் செய்கிறாங்க, இவங்க தான் செய்கிறாங்கன்னு சொல்லிக்கொள்ளும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன, நாம் மனம் திரும்புகிறோமா? மற்றவர்களை குறித்து குற்றப்படுத்துகிற நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா? ஆனால் சொன்ன உடனே பாருங்க, தாவீது மனம் திரும்புகிறார். கர்த்தாவே, உமக்கு முன்பாகத்தான் நான் பாவம் செய்தேன், உமக்கு முன்பாக தான் பாவம் செய்ய. வாழ்க்கை பாருங்க முற்றிலுமாக மாறிவிட்டது. உண்மையாக தேவனுக்காக எழுந்து இருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். மனம் திரும்புவதற்கேற்ற கனிகளை அவர் கொடுத்தார். உண்மையான மனம் திரும்பல் என்ன செய்கிறதா? அது மனம் திரும்புவதற்கேற்ற ஒரு துக்கத்தை, தேவனுக்கேற்ற துக்கத்தை நமக்கு தருகிறது. மனம் திரும்ப நமக்கு என்று உதவி செய்கிறது. அதுதான் அவர் செய்கிற ஒரு பெரிய ஒரு காரியம். அவர் கர்த்தர் நமக்கு கிருபை தருவார், அவர் உதவி செய்வார். அந்த உண்மையான மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. அந்த உண்மையான மனம் திரும்புதல் நமக்கு தேவை. இன்றைக்கு அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா என்று நம்ம யோசித்து பார்க்கணும். சிலர் சொல்லுவாங்க, நான் மனம் திரும்புகிறேன் சொல்லுவாங்க, மற்றவர் சொல்வதற்காக சொல்லுவாங்க. சவுல் வாழ்க்கையை பாருங்கள், அவரும் பாவம் செய்தார். கர்த்தர் சொன்னால், நீ போய் அமலேக்கிற்கு விரோதமாக போப்பான், போய் அவளை முற்றிலுமாக அழித்து சங்கரித்து விட வேண்டும், நான் உனக்கு கடலை கொடுத்து அனுப்புகிறேன் என்று அனுப்புகிறார். ஆனால் இவர் இப்போ என்ன செய்கிறார்? கொள்ளைகளை, பல ஆடு மாடுகளை பிடித்து கொண்டு வருகிறார். அதை கேட்டு சாமுவேல் இருந்து கேட்கிறார், என்ன இப்படி பண்ணீங்கன்னு கேட்டவுடனே, நான் போய் நீ சொன்னபடி எல்லாத்தையும் செய்து வந்தேன். அப்போ சாமுவேல் கேட்ட காரியம், அப்படியானால் காதுகளை விழுகிற ஆடுகளின் சத்தம் என்ன, இந்த மாடுகளை கூப்பிடுதல் என்ன என்று கேட்கிறார். அது உங்கள் தேவனுக்கு தான் பலியிட கொண்டு வந்தாங்க என்று சொல்லி அதற்கான ஒரு காரணத்தை சொல்ல பார்க்கிறார். அப்போ சாமுவேல், இல்லை, கர்த்தர்கள் சொன்னதை நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ இஸ்ரவேலின் ராஜாவாக இராதபடிக்கு கர்த்தர் புறக்கணித்து தள்ளினார்கள் சொன்ன உடனே சவுல் சொன்ன காரியம் தெரியுமா? அது மனம் திரும்பலை. சரி, எது போயிட்டு போடுறது, இப்போ எல்லா மக்கள்லாம் நிற்கிறாங்க, ஐ ஷுட் நாட் பி எம்பரஸ்ட், அவங்க முன்னால் நான் வெட்கப்படக்கூடாது, அதனால் நான் ஜனங்களுக்கு முன்பாக என்னை கனம் பண்ணும்படி நீ தொழுது கொள்ளுங்கன்னு சொன்னார். ஒரு ஷோ, அவரோட வாழ்க்கை ஷோவாக போச்சு. அவர் என்ன சொல்கிறாரு? நான் மனம் திரும்பாட்டி பரவாயில்ல, அது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சால் ஓகே தான், அது யாருக்கும் தெரியக்கூடாது, பார்த்தீங்களா? அதனால் நான் என்ன பண்ணுறேன், என் கூட ஒரு ஷோவுக்காக நின்றுக்குங்க, நான் எல்லாரும் போய் சாமியிலே கூட நிற்கிறத பாருங்க, என்ன சொல்லிக்கொள்ளலாம். அதுவா மனம் திரும்புதல்? உண்மையான மனம் திரும்புவதற்கேற்ற கனிகளை கொடுங்கள். ஒரு அருமையான வாலிபரை குறித்து நான் சாட்சி கேட்டேன். இந்த வாலிபர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வந்தான். அவனும் கூட எல்லாரும் ஒரு கிராம ஊழியத்துக்கு போகிறேன் என்று சொல்லி எல்லாரும் கிளம்பினாங்க. ஒரு குழுவாக கிளம்பினார்கள். அவன் சொன்னால் நானும் வருகிறேன் என்று சொல்லி போனான். சரி என்று சொல்லி கூட சென்று போன உடனே அந்த வாலிபனுடைய உள்ளத்தில் திடீர்னு இவங்களை பார்த்த உடனே ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருந்தது. அவளை பார்த்து என்ன வித்தியாசம்? எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. எப்பொழுது கர்த்தர் உண்மையாக உள்ளத்தோடு துதித்து பாடுறாங்க. பாட்டுனா கண்களை மூடிக்கொண்டு பாடுகிறார்கள். உண்மையாக தெய்வ பிரசனத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். எனக்கான அப்படி இல்லையே, ஏதோ ஒன்று வித்தியாசம் இருக்கு சொல்லி நமக்குள்ளாக உணர ஆரம்பித்தான். அங்கெல்லாம் ஜெபிக்கிறார்கள், ஆவிலே நிரம்பி ஜெபிக்கிறார்கள். சரி, இந்த குறிப்பிட்ட கிராமத்தில் சென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்த வாலிபனுடைய உள்ளத்திலே மனம் கேட்கவில்லை. நானும் அவளோடு சேர்ந்து ஷோ காமிக்க முடியாது. ஐ ஹேட் கம் டு அன் எண்ட் ஆஃப் மை டூவல் நேச்சர் ஆஃப் லிவிங் என்கிற ஒரு முடிவுக்குள்ளாக வந்தான். அதை பார்த்து சொன்னால், நீங்களாம் போங்க, நான் இங்கிருந்து ஜெபிக்கிறேன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டான். அவெல்லாம் போயிட்டாங்க. இந்த வாலிபர் ஜெபிக்க ஆரம்பித்தான். திடீரென்று ஜெபிக்க ஒரு மனம் திரும்புதல் ஆவியானவர் மேலே ஊற்றப்பட்டான். அவருடைய பாவங்கள் எல்லாருக்கும் ஞாபகத்தில் வர ஆரம்பித்தது. உண்மையான கசப்போடு கூட மனம் கசந்து அழுது ஒரு 2 மணி நேரம் ஜெபித்த பின்பு ஒரு தெய்வீக சந்தோஷம் அவனுக்குள்ளாக வந்தது. ஒரு தெய்வீக சமாதானம் வந்தது. பாவம் அனுப்பி நிச்சயத்தை அவன் பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், உண்மையாக மனம் திரும்பிட்டேன் பிரதர், மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? If you are not able to say that boldly, today you need to repent. அதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு மனம் திரும்புதல். மற்றவர்களுக்காக அல்ல, தேவனுக்கு முன்பாக உண்மையான மனம் திரும்புதல். இப்போ வேதம் கற்றுக் கொடுக்குற காரியம் என்ன? நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். 2வதாக கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்க வேண்டுமா? கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 வேதம் சொல்லுகிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்பதாக வேதம் கற்றுத்தருகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அவர் ஒரு குறிப்பிட்ட கனியை அவர் தருகிறார். அவர்தான் அன்பை தருகிறார், சந்தோஷத்தை, சமாதானத்தை தருகிறார், நீடிய பொறுமையை தருகிறார், சாந்த குணத்தை தருகிறார், இச்சை அடக்கத்தை தருகிறார். இதெல்லாம் கற்றுக் கொடுக்கிற ஆவியின் கனி. இந்த கனிகளை நம்முடைய வாழ்க்கை
வாழ்க்கையை வைத்திருக்கிறோமா என்பதை குறித்து நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். எல்லா இடத்துலையும் போகும்பொழுது நான் பரிசுத்தத்தோடு நடக்கிறேன் சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற இந்த கனிகள் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அன்பு காணப்படுகிறது, எல்லாரையும் பார்த்து அன்பு கூறுகிறேனா, சந்தோஷம் காணப்படுகிறதா, சமாதானமாக இருக்கிறேனா, நீடிய பொறுமையுள்ளவனாக இருக்கிறேனா என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆவியின் வரங்களை குறித்து வேதம் கற்றுத்தருகிறது, ஆவியின் கனிகளை குறித்து வேதம் கற்றுத்தருகிறது. ஆவியின் கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரே கனியாக அது கொடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வரங்கள் வித்தியாசமானவைகள். வேதத்தில் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்படுகிற காரியம் என்ன? ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம் சொல்லி ஒவ்வொரு வரத்தை சொல்லும் பொழுதும் வேறொருவனுக்கு 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 என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்? கர்த்தர் எல்லா வரங்களையும் ஒரே ஒரு மனிதனுக்கு கொடுப்பது அல்ல. சிலர் சொல்லலாம், அவர்களை நான் 9 வரங்களை வைத்திருக்கிறேன் சொல்லி பெருமை சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது என்ன? ஒவ்வொருவனுக்கும் கர்த்தர் ஏற்ற வரத்தை தருகிறார். எனக்கு இருக்கிற வரத்தை மற்றவர்களுக்கு தருவது இல்லை, மற்றவர்களுக்கு இருக்கிற எல்லா வரத்தையும் எனக்கு அவர் தருகிறது இல்லை. ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு வரத்தை கொடுத்து அது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியாக கர்த்தர் கொடுக்கிறார். அதுதான் வரங்களின் வித்தியாசம். வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு என்பதாக விதம் கற்றுத்தர் ஒரே ஆவியானவர் தான். ஆனால் அவர் வித்தியாசமான வரங்களை வித்தியாசமான ஜனங்கள் மூலமாக, மனிதர்கள் மூலமாக அவர் பயன்படுத்துகிறார், வெளிப்படுத்துகிறார். ஆனால் கனி அப்படி அல்ல. உனக்கு மட்டும் அன்பு தந்துட்டேன், உனக்கு சந்தோஷத்தை தந்துட்டேன், உனக்கு சந்தோஷம் கிடையாது, உனக்கு அன்பு கிடையாது, அப்படியே சொல்லுவார் கர்த்தர். அப்படி வேதம் சொல்லவில்லை. ஆவியின் கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லாருக்கும் இது உடையதான் இந்த ஆவியின் கனி. எல்லாருக்கும் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் ஆவியின் கனி. நீங்கள் வரங்கள் இல்லாமல் இருந்தால் கர்த்தர் அதை குறித்து கவலைப்படுகிறது அல்ல. ஆனால் அவர் சொல்லுவாங்க, வரங்களை நாடுங்கள், முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் மேன்மையான வழிகளை காண்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? Are you fruitful? Do you bear the fruit of the Spirit in your life? அந்த வரங்கள் இல்லாமல் ஊழியம் செய்தால் என்ன பிரயோஜனம்? அந்த கனிகள் இல்லாதபடி வரங்கள் இருக்குதுன்னு சொல்லிக்கொண்டால் என்ன பிரயோஜனம்? நாம் அந்த கனிகளை பெற்றுக்கொள்ளணும். கனிகள் பாருங்கள், ஒவ்வொரு நைட்டாக வந்து அது எங்கே மேலேருந்து வந்து டப்புன்னு போட்ட மாட்டாங்க யாரும். அந்த கனி வளர்வதற்கு நாட்கள் ஆகும். கர்த்தர் வசனத்தில் நிலைத்திருக்கணும், கர்த்தர் ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி கர்த்தாவே இன்றைக்கு எனக்கு ஆவியின் கனி எனக்கு தாங்க, இந்த ஆவியின் கனிக்கு விரோதமாக மாம்சத்தின் கிரியெல்லாம் எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஜெபித்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரோடு நிலைத்திருக்கும் பொழுது இந்த கனி நம்முடைய வாழ்க்கையை வளர்வதற்கு கர்த்தர் கிருபை தருகிறார். ஒரு மனிதனை குறித்து நம்ம எல்லாம் நம்ம நன்றாக தெரியும். மோசே தான் பெரிய ஒரு தெய்வ மனிதனாகிட்டு எல்லாருக்கும் தெரிந்தவராய் தள்ளவா. வேதம் அவரை குறித்து என்ன சொல்லுகிறது? மோசே சகல ஜனங்களை காட்டிலும் சாந்த குணமுள்ளவராக இருந்தாராம். எல்லா மனுஷரை காட்டிலும் சாந்த குணமுள்ளவராக இருந்தார். அப்படியா இருந்தார்? அப்போதும் அப்படியா இருந்தார்? அப்படி இல்லை, அதுதான் பெரிய கோபக்காரராக இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கொலை செய்தவர். அவன் இன்னொருத்தனை அவன் தொல்லைப்படுத்த பார்த்த உடனே எவன் அக்கிரமம் செய்கிறான் அவனுக்கு எதிராக இருந்து கொலை செய்தவர் தான் மோசே. ஆனால் அவரை குறித்து வேதம் கொடுக்கிற சாட்சி என்ன? அவர் எல்லா மனுஷரை காட்டிலும் சாந்த குணம் உள்ளவராக இருந்தாராம். That means it is possible for you and I to acquire the fruit of the Spirit. Hallelujah. நாம ஜெபித்தா கர்த்தர் நமக்கு தருவார். கர்த்தர் நான் கனி கொடுக்க வேண்டும், என் வாழ்க்கையில் அன்பு காணப்பட வேண்டும், சமாதானம் காணப்பட வேண்டும், கர்த்தர் விரும்புகிற ஒரு தன்மை காணப்பட வேண்டும், சுபாவம் மாற வேண்டும். அந்த சுபாவம் மாறுவதற்கு நாட்கள் ஆகும். நம்ம தெரிந்து கொள்ளணும், கர்த்தாவே நான் என்னுடைய மனுஷ சுபாவத்தை சில காரியம் செய்து விடுகிறேன், பேசி விடுகிறேன், அதெல்லாம் எனக்கு மாற்றித்தாங்க. இன்றைக்கு நான் உண்மையாகவே ஆவின் கனியை நடந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டு பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஆவின் கனியை தருவார். எல்லாம் வந்து ஏதோ வரங்களை தான் பெற்றுக்கொள்ளணும், அதற்கு தான் ஜெபிக்கணும்னு சொல்லி இந்த ஜெபிக்கிற எத்தனை பேர் இருப்பாங்க? எத்தனை பேர் கனிகளுக்காக ஜெபிக்கிறார்? ஆவியின் கனிக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறார்கள்? யோசேப்பை குறித்து நம்ம பாருங்க. அவருடைய வாழ்க்கையிலே அவர் வசனம் அவரை புடமிட்டதான். ஒவ்வொரு நாளும் வேத வசனம் அவரை புடமிட்டு கொண்டதுக்கு. God was pruning him, cutting him, he is disciplining him all over the place. குழியில விழுந்தார், அடிமையாக கொண்டு போகப்பட்டார், சிறைசாலையில் போடப்பட்டார், எல்லாவற்றும் பழி சொல்லப்பட்டான். எல்லாவற்றும் மத்தியிலும் அவர் வைத்திருந்த காரியம் ஒன்று தான், வசனத்தை மாத்திரம் அவர் வைத்திருந்தாராம் மனதுக்குள்ளாக. இயேசுவாகிய வசனம், தேவாதி தேவன் வார்த்தையாகிய கர்த்தர் அவரோடு கூட பேசி அவரை எப்பொழுது உருவாக்க ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கையில் அன்பு என்பதை உருவாக்க ஆரம்பித்தார். தன்னுடைய சகோதரர் மேலே அன்பை காண்பிக்கிற ஒரு அன்பு என்கிற கனியை அவர்களுக்காக வைத்தார். அவர்களுக்காக நீடிய பொறுமை கற்றுக் கொடுத்தார். வீட்டில் எஜமானிக்கு எவ்வளோ தொந்தரப்படுத்தினா கூட அதில் ஒரு நீடிய பொறுமை. அதில் பாருங்க, ஒரு பெரிய ஒரு இச்சை அடக்கம், அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடுவேன் என்கிற இச்சை அடக்கம் என்கிற கனியை அவருக்கு கொடுத்தார். ஒரு அன்பு தயவை காண்பிக்கணும்னு சொல்லி ஒரு கிருபையை கொடுத்தார். எல்லா சகோதரனை பார்த்து சொல்லுகிறார், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு நீங்கள் வீட்டுக்கு போங்க என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். ஏன்?
அதுதான் அவருக்குள்ளாக இருந்த ஆவியின் கனி. அந்த கனி எப்படி வந்தது அவருக்குள்ளாக? அவ்வளவு வேதத்தில் எழுதப்படவில்லையே, அது எப்படி வந்தது என்று நீங்கள் சொல்லி யோசித்து பார்க்கலாம். தேவன் எப்பொழுதுமே ஒரே தேவனாக இருக்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதே இயேசு கிறிஸ்து அவர் உலகத்தின் தொடக்கத்தில் இருந்து அவர் அதே காரியத்தை தான் குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறவர். நம்மோடு கூட பேசுகிறவரும் அவர் தான். அவர் விரும்புகிற காரியம் நீங்கள் கனி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும். இரண்டாவதாக நீங்கள் ஆவியின் கனி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற ஒரு கனி என்பதாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக வேதம் ஒரு கனியை குறித்து கற்றுத் தருகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:23 சொல்லுகிறது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாக இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். இப்போ எப்படிப்பட்ட பலனை குறித்து, எப்படிப்பட்ட கனியை குறித்து வேதம் கற்றுத் தருகிறது? இந்த மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த மனிதன் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளுகிறானா, அவன் தன்னுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளுகிறானாம், அது 30, 60, 100ஆய் அது பலன் கொடுக்கிறதா. அப்படி சொல்ல புதிய வார்த்தைகளை உருவாக்குவதை குறித்து வேதம் சொல்லவில்லை. அவனுடைய உள்ளத்துக்குள்ளாக வைத்திருக்கிற வார்த்தை அவனுக்கு பயன்படுகிறது என்பதாக வேதம் கற்றுத்தரவில்லை. ஆனால் அவனுக்குள்ளாக விதைக்கப்பட்ட அந்த விதையாகிய வசனம் ஏதோ ஒன்றை செய்கிறது. என்ன செய்கிறது? அந்த வசனம் மற்றவர்களுக்கு போய் சேர்ந்து இன்னும் அநேகரை கர்த்தருக்காக எழுப்பி நிற்கிற ஒரு கனியாக, மரமாக மாறிவிடுகிறது. அல்லேலூயா! அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். உங்களுக்குள்ளாக கர்த்தர் ஒரு வசனத்தை வைக்கிறாரே, அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. எல்லாரும் சபைக்கு வருவார்கள், வசனத்தை கேட்டுக்கொண்டு போவார்கள். அப்படியாக மறந்துவிட்டு போகிறவர்கள் உண்டு. அதற்குள்ள நிலைத்திருக்கும்படியாக இருக்கிறவர்கள் சிலர் உண்டு. சிலர் இன்னும் அதிக நாட்கள் நிலைத்திருக்கிறவர்கள் உண்டு. ஆனால் சிலரோ அதை உள்ளத்தில் வைத்து காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறாங்களாம். என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அந்த வசனத்தை எடுத்து மற்றவர்களுக்கு சொல்லுகிறார்கள். அந்த வசனத்தின் மூலமாக மற்றவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாக கற்றுக் கொடுக்கிறார்கள். அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். வேதம் சொல்லுகிற காரியம் என்ன? விதைப்பும் அறுப்பும் உலகத்தில் ஒரு நாளும் மறைவதில்லை என்று தான் கற்றுத் தருகிறார். You are receiving the seed that is being sowed by God. But God is expecting a harvest. He is expecting a harvest. அது ஒரு அறுவடை வர வேண்டும் என்பதாக இயேசு விரும்புகிறார். இயேசு சொல்லுகிற காரியம் என்ன? சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், அறுப்புக்கு இன்னும் 4 மாதம் ஆகும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு ஆயத்தமாக இருக்குது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அல்லவா? அப்ப ஏன் அதை கர்த்தர் விரும்புகிறார்? விதைக்கிற மனிதன் அறுக்க போக வேண்டும். அவன் சென்று கர்த்தருக்காக ஒரு அறுவடையை கொண்டு வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அள்ளி தூவுகிற விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்ப வருவான். அதான் சொல்லுகிற காரியம். அப்ப கனிதரன் சொன்னா, உங்களுக்காக உங்கள் மூலமாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஆத்துமாக்கள் எத்தனை பேர் உண்டு? எத்தனை பேருக்கு நீங்க சொல்ல முடியும்? உங்களை பார்த்து நான் இந்த குறிப்பிட்ட சகோதரி மூலமாக, இந்த சகோதரன் மூலமாக நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற மக்கள் உண்டா? நீங்க தான் யோசித்து பார்க்க வேண்டும். கடைசி நாளில் தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அந்த கனி உள்ளவளாக நிற்க வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். You had to bear much fruit. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே கர்த்தர் மகிமைப்படுகிறார். நீங்கள் கர்த்தருக்காக எதை செய்தாலும் அதில் ஏதோ ஒரு கனிகளை உண்டாக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். இந்த எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் ஆவிக்குரிய தகப்பனாக, தாயாக இருக்கிறேன் என எத்தனை பேர் சொல்ல முடியும்? பவுல் ஒரு தீமோத்தேயுவை உருவாக்கினார் அல்லவா? தீமோத்தேயுவின் மூலமாக எத்தனை மக்கள் எழும்பினார்கள், எத்தனை சபைகளை அவர் நாட்டினார், எத்தனை சபைகள் மூலமாக கனிகள் அதிகமாக பெருக ஆரம்பித்தது. அதுதான் கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்த ஒரு ஊழியம். அதுக்கு அப்படிப்பட்ட ஊழியத்துக்கு தான் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு எத்தனை கேட்ட வசதியெல்லாம் கேட்டுக்கொண்டு நானே வைத்துக் கொள்கிறேன் சொல்லி போகல பிரயோஜனம் இல்லை. அதை எத்தனை பேரோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க? எத்தனை கனிகளை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? பல வருஷங்களுக்கு முன்பாக எங்களுக்கு தெரிந்த ஒரு அன்பான ஒரு தாயார் ஒருவர் உண்டு, கலிஃபோர்னியா மாகாணத்தில். அந்த சோஷியல் செக்யூரிட்டி தான் அவங்களுக்கு வருமானம். அவங்க ரிட்டையர்லாம் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு அதிகமான பணம்லாம் கிடையாது. ஆகவே அந்த சோஷியல் செக்யூரிட்டி வருமானத்தை வைத்து தான் வாழ்க்கை நடத்துவார்கள். ஆனாலும் ஒவ்வொரு மாதமும் ஒரு செக்கு கொடுப்பாங்க, எங்கள்கிட்ட செக் கொடுப்பாங்க, கேஷ் தான் கொடுப்பாங்க. ஒரு காசு கொடுப்பாங்க, எங்களுக்கு ஒரு $20 கொடுப்பாங்க. எங்கள் ஊழியத்துக்காக, செய்த சுவிசேஷ ஊழியத்துக்காக ஒவ்வொரு மாதமும் கொடுப்பாங்க. நாங்கள் அவளை பார்த்து சொல்லுவோம், நீங்கள் தான் கொடுக்குறீங்க, உங்களுக்கே தேவைகள் இருக்குது, வைத்துக்கொள்ளுங்க என்று சொல்லுவோம். அவங்க சொல்லுவாங்க, இல்லை இந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணிடக்கூடாது, இது கர்த்தர் எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தின் ஒரு விதை என்று சொல்லி எனக்கு கொடுத்துட்டு போவாங்க, சந்தோஷமாக கொடுத்துட்டு போவாங்க. அப்படி பல வருஷங்களாக செய்து கொண்டு இருந்தாங்க. அதன் பின்பு அவள் மரித்து போனார்கள். அதன் பின்பு அநேக நாட்களுக்கு எங்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தோடு தொடர்பு இல்லை. பல வருஷங்கள் கழித்த பின்பு திடீரென்று அவருடைய மகள் எனக்கு ஒரு இமெயில் அனுப்புனாங்க. அவள் எனக்கு தெரியும், அந்த சகோதரி எனக்கு தெரியும், ஆனால் பல வருஷங்களாக தொடர்பு இல்லாதவங்க. திடீர்னு இமெயில் அனுப்பி கேட்டாங்க, இன்னும் இந்த இமெயில் தான் வச்சுருக்கிறீங்களா என்று சொல்லி கேட்டாங்க. அவன் பதில் அனுப்பேன், அதான் வச்சுருக்கிறேன் என்று சொல்லி சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அப்போ உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லணும், இதை ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன், கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணணும்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டப்போ சொன்னாங்க,
நான் எப்போதும் எங்கள் அம்மாட்ட சண்டை போடுவேன். என்ன சண்டை போடுவேன்னா, நானே ஊழியம் வச்சுருக்கிறேன், எனக்கு $20 தரமாட்டேன்றீங்க, இந்த ஊழியத்தில் போய் $20 கொடுக்குறீங்க, ஏன் கொடுக்குறீங்க சண்டை போடுவேன் எங்கள் அம்மாட்ட. ஏன்னா அது மனுஷியெல்லாம் அப்படிலாம் சண்டை போட்டிருக்கிறேன், அதெல்லாம் தவறுன்னு எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. ஆனால் எங்கள் அம்மா மரிப்பதற்கு முன்பாக ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவை என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு ஏன்னு புரிந்து கொள்ள முடியலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க மரித்து கர்த்தருடைய சமூகத்தில் போகிறாங்களாம், பரலோகத்துக்கு போகிறாங்களாம், நிறைய பேர் அவங்கள வரவேற்புக்காக காத்திருக்காங்களாம், பரலோகத்தில் வாங்க வாங்கன்னு வரவேற்கிறாங்களாம். வரும்போது அதில் பார்த்தீங்கன்னா அதே அவங்களாம் சொல்கிறாங்களா, நாங்கள் உங்கள் மூலமாக நான் கர்த்தரை வந்தோம் என்றெல்லாம் அவங்க சொல்கிறாங்களாம். யார் எப்படி சொல்கிறாங்க பார்த்தா, சிலர் ஆப்பிரிக்கர்களை போல உடை அணிந்திருக்கிறாங்க. ஆப்பிரிக்கர்களும் தலையில் ஒரு பல வருடமான தொப்பி வச்சு சால்வையை போட்டுக்கொண்டு அப்படி ஆப்பிரிக்கர்கள்லாம் இருக்கிறாங்க, அந்த ஆப்பிரிக்க தேசத்தில் உள்ளவங்களாம் இருந்தாங்க என்று சொல்லி அவங்க சொன்னாங்களாம். அப்போ இந்த சகோதரி எனக்கு எழுதுறவங்க சொல்கிறாங்க, எனக்கு அதை குறித்து புரியலை, ரொம்ப நாளாக புரியலை. அதன் பின்பு நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தது தான் என்னென்னா, உங்களோட சுவிசேஷத்தின் ஊழியத்தின் மூலமாக நீங்கள் ஒரு ரேடியோ ப்ரோக்ராம் பண்ணீங்களே, அது இந்த ஆப்பிரிக்காவில் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்துச்சுல்ல, அதில் மூலமாக சில மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்கெல்லாம் எங்கள் அம்மா கொடுத்த அந்த $20 ரட்சிக்கப்பட்டவங்க என்று சொல்லி சொன்னாங்க. அது மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு கனி கொடுக்கணும். சொல்ல முடியுமா எத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்கீங்க கர்த்தர் சமூகத்தில்? வார்த்தை உள்ளத்தில் வைத்து சிலர் 30 ஆத்மாக்களை கொண்டு வரக்கூடும், சிலர் 60, சிலர் 100 ஆத்மாக்களை கொண்டு வரக்கூடும். கர்த்தர் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனாலே என் பிதா மகிமைப்படுவார் என்று தான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆக நம்ம முதலாவதாக ஒரு மனம் திரும்புவதற்கேற்ற கனிகளை கொடுக்கணும், ரெண்டாவதாக ஆவியின் கனியை நம்ம கொடுக்கணும், மூன்றாவதாக வார்த்தைகளுக்கு ஏற்ற ஒரு ஆத்மாக்களை கனிகளாக கர்த்தருக்கு தர வேண்டும். கடைசியாக வேதம் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. கொலோசியர் 1:9-11 வாசித்து பார்க்கும் பொழுது பவுல் இந்த காரியத்தை ஒரு ஆலோசனையாக அவர் எழுதுகிறார். அவர் சொல்லுகிற ஜெபத்தை குறித்து எழுதுகிறார், கொலோசை பட்டணத்தில் உள்ள ஜனங்களை குறித்து. இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. சொல்கிறார், ஜெபிக்கிறார் உங்களுக்காக, என் கர்த்தரை அறிந்து கொள்ளணும், என் கர்த்தருக்குள்ளாக வளரணும், ஆனால் என்ன செய்யணுமா, நற்கிரியைகளாகிய கனிகளை நீங்கள் தரணும். யூ ஹேவ் டு டூ குட் ஒர்க்ஸ். அப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை செய்யணும் சிலருக்கு, அந்த கனிகளை நீங்கள் தர வேண்டும் என்பதாக அவருக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி எழுதுகிறார். அப்போ நம்மிடையில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நாம் நற்கிரியைகளாகிய ஒரு கனிகளை கொடுக்கிறவர்களாக மாறணும். நம்ம பார்க்குற மக்கள்லாம் அவங்க பார்த்துக்கிட்ட போனால் ஏதாவது உதவி பண்ணுவாங்க, இந்த சகோதரிகிட்ட போனால் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ளாக வரணும். அவங்க ஏதோ பார்த்தாலே பக்கத்தில் போகலாமா, 8 அடி தூரம் ஓடி போயிடலாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நம்மளை பார்த்தாலே பக்கத்தில் வராமல் மக்கள் ஓடி போயிருந்தாங்க, நமக்கு ஏதோ பிரச்சனை. நம்ம யோசிக்கணும், எத்தனை பேருக்கு நம்ம நன்மை செய்கிறோம், எத்தனை பேருக்கு நன்மை செய்கிற நற்கிரியைகளை நம்ம செய்வதற்காக நம்ம அர்ப்பணித்துக் கொள்கிறோம்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். அந்த கனிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம தேவனுடைய நாமத்தை சொல்லும் பொழுது நாம் அவருக்கு ஏற்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அல்லவா, அதுதான் இருக்கணும். ஒரு போலீஸ் ஒரு அதிகாரி ஒரு ட்ரெஸ் யூனிஃபார்ம் போட்டு தான் நீங்கள் பார்த்து கேட்குறீங்க, தைரியமாக போய் பேசலாம், அவர் உதவி செய்வார், உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு கிறிஸ்தவன் தேவனை அறிகிறோம் சொன்னால் நம்மளை பார்த்து மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். அவங்க அன்புள்ளவர்கள், அவர் இதை செய்வார்கள், ஏதாவது தேவைன்னா அதை அவங்கள்ட்ட போய் கேட்கலாம் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கணும். உங்களை குறித்து அப்படி மக்கள் நம்புகிறார்களா, நீ உதவி செய்வீர்கள் நம்பி நாடி வருகிறார்களா, நீங்கள் தான் யோசித்து பார்க்கணும். கொர்நேலியு என்கிற மனிதனை குறித்து பார்க்கலாம், தான தர்மங்கள் செய்து கொண்டிருந்தாராம், கர்த்தரை அறியாதவன் தான், ஆனால் ஜபங்களையும் தான தர்மங்களையும் அதிகமாக செய்த பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அவனோடு கூட பேசுகிறார். லிதியாள் என்கிற ஒரு தொற்கால இருக்கிற தீர்க்கதரிசி மரித்து போனவர்களை உயிரோடு கொண்டு வரும்போது எல்லாம் சொல்கிறாங்க, எங்களுக்காக செய்து கொடுத்த எல்லா நன்மைகளையும் குறித்து அவர் பேசுகிறார்கள். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்பதாக கர்த்தர் விரும்புகிறார். இயேசு சொன்ன காரியம் என்ன? மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் ஏதாவது நன்மை செய்தீங்கன்னா மற்றவர்கள் அதை பார்த்து இவருடைய தேவன் அவர் விசுவாசத்துக்கு பார்த்தீங்களா, அவங்க நம்பிக்கைக்கு பார்த்தீங்களா, அதனால தான் இப்படி செய்கிறாங்க என்று அவங்க சொல்லணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். உங்களை பார்த்தா மக்கள் அந்த ஒரு சாட்சி சொல்லி மற்றவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும் கர்த்தரை உங்கள் மூலமாக, உங்கள் நிமித்தமாக. அப்படியாக அந்த நற்கிரியை காணப்படணுமா? நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும், they will see you first before they hear you. வார்த்தையில் நீங்கள் சொல்லி மக்கள்கிட்ட தான் கர்த்தர் சொல்ல முடியாது. உண்மையிலே அதோட வாழ்க்கைகளை நடைமுறைப்படுத்துகிறவர்களாக உதவி செய்யலாம் இருக்கிறீர்களா என்பதை தான் கர்த்தர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 9:9 வாரி இறைத்தான்
ஏழைகளுக்கு கொடுத்தான். அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். This is fruit that does not go bad at all. This is fruit that will remain. அதுதான் வேதம் கற்றுத் தருகிறது. இயேசு சொன்ன அந்த வசனத்தை நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? அவர் சொன்னது என்ன? நீங்கள் கனி உள்ளவர்களாக இருக்கும்படியாகவும் உங்கள் கனி நிலைத்திருப்பதற்கும் உங்களை ஏற்படுத்தினேன். அதான் கர்த்தர் சொன்ன காரியம். இதில் எனவே என்ன சொல்லுகிறது? வாரி இறைத்து ஏழையை கொடுத்தானா அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்குமாம். அதுதான் கர்த்தர் சொல்லுகிற காரியம். இன்றைக்கு அந்த கனிகளை கர்த்தருடைய வாழ்க்கையை எனக்கு தாரும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அதை கேட்டு நமக்கு உதவி செய்ய போகிறார். யோவாசனானை குறித்து பார்த்தா அவர் மிக கண்டிப்பான ஒரு பிரசங்கி. எல்லாருக்கும் கண்டிப்பாக தான் அவர் பிரசங்கம் பண்ணுவார். அது ஏதோ மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபத்தில் சொல்லிட்டு அதை கட்டாயப்படுத்தி எல்லாம் பிரசங்கம் பண்ணுவார். அதான் அவருடைய ஸ்டைல் அப்படி தான். எல்லாரும் இப்படி தான் பேசி அவர் பிரசங்கம் பண்ணுவார். அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை சொன்னார். இதோ இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்றுதான் அவர் சாபமான வார்த்தைகளை சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணினார். மக்கள் மனம் திரும்புவதற்காக அப்படி பிரசங்கித்தார். ஆனால் அதே காரியத்தை இயேசு சொல்லும் பொழுது வித்தியாசமாக ஒரு உவமையாக சொல்லுகிறார். ஒரு மனிதன் ஒரு பெரிய திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அது நடுவில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அதில் கனிகளை பார்த்த பொழுது கனியை காணவில்லை. அவன் தோட்டக்காரரை பார்த்து சொல்லுகிறான், இதோ இந்த மரத்தில் நான் 3 வருஷமாக கனியை தேடியும் ஒன்றும் காணவில்லையே, இதை வெட்டி போடு, இது நிறத்தையும் ஏன் கெடுக்கிறது என்பதாக அவன் கேட்டான். அந்த தோட்டக்காரர் சொன்ன பதில் தெரியுமா? ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த வருஷம் இருக்கட்டும், அதை சுற்றிலும் கொத்தி எரு போடுகிறேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்றவன் சொன்னானா. அப்போ இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? அது கிருபை தருகிறவர். அது இன்னொரு வருஷம் கிருபை தருகிறார், இன்னொரு வருஷம் கிருபை தருகிறார். நீ கனி உள்ளவனை மாறணும், கனி உள்ளவனை மாறணும் என்று தான் அவர் அந்த கிருபை தந்து கொண்டே இருக்கிறார். இன்றைய கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி என்னை கனி உள்ளவனாக மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? 1 யோவான் 5:14 ஒன்று சொல்லுகிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். நம்ம தைரியமாக கேட்கலாம். அவர் விரும்புகிற காரியம் நம்ம கனி கொடுக்கலாம் மாறணும்னு சொல்லி. அப்போ நம்ம அவரை பார்த்து கர்த்தாவே கனி கொடுக்க உதவி விஷயம் சொன்னால் அவர் கேட்க மாட்டாரா? நிச்சயமாகவே கேட்பா. நம்ம எழுப்பி நின்று ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எழுதிருக்கலாம். எல்லாம் ஜெபிங்க தேவனுடைய சமூகத்தில். கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இன்றைக்கு நான் உண்மை போல மாறணும். கனி கொடுக்குற வாழ்க்கை எனக்கு தாருங்க ராஜா. கிருபை தாங்க ராஜா. வசனத்தை கேட்கிறவனா இருக்கணும், கேட்கிறவனா மாத்திரமல்ல அதைப்படி செய்கிறவனா இருக்கணும். கர்த்தாவே இன்றைக்கு எனக்கு கனிகளை தாரும். ஐ வாண்ட் டு பி ஃப்ரூட்ஃபுல் ஓ லார்ட். நான் கனி கொடுக்கிறவன் மாற விரும்புகிறேன். கர்த்தாவே நான் கனி கொடுக்கிறவனாக மாற விரும்புகிறேன். சொல்லுங்க, அவரை பார்த்து நீங்கள் சொல்லுங்க, இயேசுவே நான் கனி கொடுக்கிறவனாக மாற விரும்புகிறேன், என்னை மாற்றும். இன்றைக்கு அதற்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை எனக்கு தாரும். மனம் திரும்ப கேட்ட கனிகளை நான் தருவேன் ராஜா. இது முதல் கொண்டு நான் மனம் திரும்பி அப்பா நான் உடைய நாமத்தை பகிரங்கமாக நான் சொல்லி நான் விசுவாசத்தை நான் அறிக்கை செய்து நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லுங்க. அதை பார்த்து நீங்கள் சொல்லுங்க, கர்த்தா நான் ஆவியின் கனியை தருகிறவனாக இன்று முதல் கொண்டு ஜெபித்து இந்த ஆவியின் கனியை முதல் பெற்றுக்கொள்ள போகிறேன். எனக்கு இந்த கனியை தாரும், அந்த கனி நிறைந்த வாழ்க்கையை எனக்கு தாரும். அப்பா கர்த்தருடைய வசனத்தை உள்ளத்தில் வைத்துக் கொள்கிற மாத்திரவனாக அல்ல, அதை கொண்டு 30, 60, 100 ஆத்துமாக்களை கர்த்தரை கொண்டு சேர்க்கிறவனாக மாறுவேன். அதற்காக என்னை கனி கொடுக்கலாம் மாற்றுங்க, அதற்காக நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் நற்கிரியைகளாகிய கனிகளை நான் செய்யணும், எனக்கு அந்த கிருபை தாருங்க, வழிகளை தாருங்க என்று சொல்லி ஜெபிங்க. அப்படி நீங்கள் ஜெபித்தால் நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எனக்கு கர்த்தாவே கனி கொடுக்கிறவன் மாறணும் என்று விரும்புகிறேன்னு சொல்லுகிறவர்கள் கைகளை ஊற்றி ஜெபிங்க. இப்பொழுது என்னுடைய சமூகத்திலே காட் பிளஸ் யூ எல்லா கைகளையும் கற்று பார்த்து இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை இன்று முதற்கொண்டு அவர் தருகிறார். அவரே தருகிறவர், அவரே ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நீங்கள் மனத்தை திறந்து கேட்டதினாலே கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை தருகிறார். தேவனே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இன்றைக்கு ராஜா என்னுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி இருக்கிறீங்களே, இன்றைக்கு அந்த கிருபைகள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. கனி நிறைந்த வாழ்க்கையை தருவீராக ராஜா. மனம் திரும்புதற்கேற்ற கனிகளை கொடுக்க, ஆவிக்கேற்ற ஒரு கனிகளை தர, கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாக ஆத்துமாக்களை கனிகளை கொண்டு வர, நற்கிரியைகளாகிய கனிகளை கொண்டு வர எல்லாருக்கும் கிருபை தருவீராக. இன்று முதற்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் போகிற எல்லா இடத்திலும் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே கர்த்தர் மகிமைப்படுவீராக. அவருடைய கனி நிலைத்திருக்கும்படியாக கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக ராஜா. கர்த்தர் செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கே நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.